பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதான ஏடிஜிபி ஜெயராமிடம் 13 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இந்த 13 மணி நேர விசாரணையில் ஏதேனும் தகவல் தெரிய வந்திருக்கின்றனவா? தற்போது உச்சநீதிமன்றத்தையும் ஜெயராமன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல் என்ன? பாலா வெறும் முக்கிய வழக்காக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பதிவு திருமணங்கள், காதல் திருமணங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வித்யஸ்ரீயும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷும் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டன. இதற்கு பெண் வீட்டார்கள் எதிர்ப்பு தெரிவித்து இவர்களை பிரிக்க வேண்டும் நோக்கத்தோடு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தனுஷனுடைய சகோதரர் இந்திரசனை கடத்தி சென்ற விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமன் தொடர்பு இருக்கிறது. அவருடைய கார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் நேற்று நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தற்போது அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறார். அந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கில் ஒரு முக்கிய வழக்காக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை இதுல ஒரு புரட்சி பாரத கட்சியுடைய தலைவரும் கேவி குப்பமுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருக்கிறது, ஆட்கடத்தல் இவருடைய தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டு திருவலங்காடு காவல் நிலையத்தில் டிஎஸ்பி தமிழரசி தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். காலை சரியாக 9 மணிக்கு அவர் காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை இதற்கு முன்பாகவே அந்த பெண் வீட்டார் சார்ந்து பெண் பெற்றோர் மற்றும் அவர் உறவினர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல காவல்துறையிலிருந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்ட மகேஸ்வரியும் இந்த வழக்கில் தொடர்பு முக்கியமாக இருப்பதன் காரணமாக அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வழக்கறிஞர் சரத்குமார் என்பவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இவரை விசாரணை செய்ததில்தான் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பது காவல்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த தொடர்பு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதேனும் அவருக்கு இதில் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அடுத்த சட்ட ரீதியான நகர்வு இருக்கும். ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் ஆள் கடத்துவதற்காக அவருடைய வாகனம் பயன்படுத்துவதன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு இதுல இந்த வழக்கு ஆள் கடத்தல தொடர்பு இருக்கிறதா, அவருடைய விசாரணையில என்ன மாதிரி இதற்கு முன்பு கைது செய்யப்பட்டு விசாரணை செய்ததில் அவருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது டிஎஸ்பி தமிழரசி அவர்கள் விசாரணையை அவருடன் மேற்கொண்டு இருக்காங்க. அப்படி உறுதி செய்யும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவில் தான் தெரியும் ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும். நீதிமன்றம் நேற்றே ஒரு உத்தரவு கொடுத்திருந்தது. நேரடியாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் காவல் நிலையத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் நீங்க செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படிதான் தற்போது தனியாக தற்போது விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை எப்பொழுது முடியும் என்று காவல்துறை தரப்பில் இன்னும் தொடர்ந்து காலை 9 மணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இது ஒரு புறம் இருக்க, ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களை நீதிமன்றத்தில் திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பாலா, ஆனந்தன், இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை எதிர்த்து அவர் தரப்பில் ஏதேனும் மேல்முறையீடு செய்யப்படுமா? அவர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? ஜெயராமன் பொறுத்தவரை, ஏடிஜிபி ஜெயராமன் பொறுத்தவரை இந்த வழக்கில் அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் பயன்படுத்தப்பட்ட அந்த கடத்தலுக்கு பயன்படுத்த கார் அவருடைய கார் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. 13 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணைக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் அவர் ஒரு சட்ட முறைப்படி அவர் ஏடிஜிபி தொடர்ந்து பணியில் இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்ன மாதிரியான முடிவு வரும் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவரை ஆஜர்படுத்துவதற்கான திருத்தணியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா,
வழக்கில் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனந்தன், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.